Hi everyone. Today we are going to discuss about Rayleigh-Jeans law and ultraviolet catastrophe. இப்போ இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா அல்ட்ராவயலட் கேட்டோஸ்ட்ரோபி அப்படின்னா என்ன, தென் ராலே-ஜீன்ஸ் லா அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கிளாஸில் நம்ம 3 கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் ராலே-ஜீன்ஸ் லா அப்படின்னா என்ன, தென் அல்ட்ரா வயலட் கெட்டோஸ்ட்ரோபி அப்படின்னா என்ன அப்படிங்கிற 3 இம்பார்ட்டண்ட் கான்செப்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது, பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த ஆப்ஜெக்ட் எல்லா டைப் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணி தென் அட்டைன் தெர்மல் ஈக்லிபிரியம். தெர்மல் ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணதுக்கப்புறம் தென் என்ன செய்யும், அதை வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணும். அப்போ இந்த இடத்துல தேர் இஸ் நோ எனி லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறதுல. அப்போ கண்டினியூஸாக ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குது, தென் அதே சேம் டயத்தில் எமிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல லாஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது என்னது கிடையவே கிடையாது இதில் பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது. இப்போ பெர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனால் எல்லாம் அப்போ எதுவுமே பெர்ஃபெக்டாக பிளாக் பாடியாக தான் ஆக்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நம்ம ஹியூமன் பாடியாக இருந்தாலும் சரி, சன்னாக இருந்தாலும் சரி, எர்த்தாக இருந்தாலும் சரி, ஸ்டாராக இருந்தாலும் சரி, இது புறம் என்னன்னா ஒரு பெர்ஃபெக்ட்லி பிளாக் பாடி மாதிரி என்ன செய்யுது, ஆக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இப்போ பிளாக் பாடி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கண்டினியூஸாக அப்சார்ப்ஷன் அண்ட் ரேவிட் என்னது எமிஷன் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல எனி லாஸ் ஆஃப் என்னது எனர்ஜி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற என்ன செய்யணும், பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறதுல டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்து இந்த ராலே-ஜீன்ஸ் லா அல்ட்ரா வயலட் கேட்டோஸ்ட்ரோபி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த ராலே-ஜீன்ஸ் லா அப்படிங்கிறவங்க வந்து என்னன்னா இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை கிளாசிக்கல் லா ஆஃப் மெக்கானிக்ஸ் மூலமாக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாரு. ராலே-ஜீன்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது கிளாசிக்கல் லா மெக்கானிக்ஸ் மூலமாக பிளாக் பாடி ரேடியேஷனை என்ன செஞ்சிருப்பாங்கன்னா குறிப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதில் இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸுக்கு வர்றதுக்கு காரணம் முக்கியமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அது என்னன்னா இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது தான் காரணம். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் இருந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் வர்றதுக்கு இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது தான் என்னது ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா இந்த ரிலேட்டிவிட்டி தியரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தென் என்னது நமக்கு தெரிஞ்ச பொருளோட தென் என்னது மொமெண்டம், எனர்ஜி, தென் லீனியர் மொமெண்டம், இதை பற்றி என்ன பண்ணோமா கால்குலேட் பண்ணியிருப்போம். அது கிளாசிக்கல் லா ஆஃப் மெக்கானிக்ஸ், அதாவது நியூட்டன் லா ஆஃப் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் வரும்போது சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸோட நம்ம என்ன செய்கிறோம், மூவ்மெண்ட்டை பற்றி நம்ம என்ன செய்கிறோம் ஸ்டடி பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு முக்கியமாக இருக்கிறது என்னன்னா இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படிங்கிறது. இதில் இந்த பிளாக் பாடி ரேடியேஷனில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மூலமாக ராலே-ஜீன்ஸ் லா வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா the black body radiation could not be explained by classical physics. அப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மூலமாக பிளாக் பாடி ரேடியேஷனை வந்து என்ன செய்ய முடியல, முழுவதுமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி the radiation emitted goes from a lower frequency to a higher frequency as the temperature increases because red is in a lower frequency region of the spectrum than is blue. இப்போ இந்த பாயிண்ட்ல வந்து என்ன சொல்ற வராங்க அப்படின்னா இந்த ராலே-ஜீன்ஸ் லா பொறுத்த வரைக்கும் லோ ஃப்ரீக்குவன்சி ரீஜியனில் வந்து என்ன செய்யுது, நமக்கு வந்து மேக்சிமம் பாயிண்டாக இருக்குது. அதாவது லோ ஃப்ரீக்குவன்சி ரீஜியனில் தென் ஃப்ரீக்குவன்சி ரீஜியன் வந்து என்ன செய்யுது, ஃப்ரீக்குவன்சி வந்து இன்க்ரீஸ் ஆக வித்தவுட் ஷோயிங் எனி மேக்சிமம் அப்படிங்கிறத என்ன செய்யறோம் இந்த ராலே-ஜீன்ஸ் லா அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ இதில் இந்த பாயிண்ட்ல வந்து
லோயர் எமிஷன் அப்படின்னு சொல்லும்போது லோயர் ஃப்ரீக்வன்சியில் இருந்து ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போகும்போது அந்த இடத்துல என்ன செய்யுது, டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தென் பிகாஸ் ரெட் இஸ் இன் எ லோயர் ஃப்ரீக்வன்சி ரீஜன் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் தட் இஸ் ப்ளூ. அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து லோயராக இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ராலே ஜீன்ஸ்லாம் அப்படிங்கிறது என்ன செய்யுது, மேக்சிமமாக இருக்குது. அதாவது அது வந்து நமக்கு தெரியுது. அதில் என்னது அந்த மேக்சிமம் என்னது அந்த டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது வித்தவுட் ஷோயிங் எனி மேக்சிமம் அப்படிங்கிற பாயிண்ட் அவுட்டை இந்த ராலே ஜீன்ஸ்லாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதில் ஒரு கிராஃப் ஒன்று நம்ம பிளாட் பண்ணியிருப்போம். எதுக்கு அப்படின்னா ஃப்ரீக்வன்சிக்கும் தென் என்னது எமிஷன் ரேடியேஷன் இன்டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கும் நம்ம என்ன செஞ்சுருப்போம், கிராஃப் பிளாட் பண்ணியிருப்போம். இதில் T1 T2 T3 அப்படிங்கிறது நம்ம செவரல் டெம்பரேச்சரை நம்ம என்ன செய்கிறோம் எடுத்திருக்கோம், செவரல் டெம்பரேச்சர்ஸ் எடுத்திருக்கோம். இதில் T3 கிரேட்டர் than T2 T2 கிரேட்டர் than D1 அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்குறோம். இதில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது தென் அதில் வந்து என்னதுன்னா இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் நமக்கு என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு எனர்ஜி என்ன செய்யுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த கிராஃபில் பார்க்குறோம். இதில் இந்த டாட்டட் லைன் அப்படிங்கிறது எதை ப்ரிடிக்ட் பண்ணுதுன்னா இந்த ராலே ஜீன்ஸ் லா அப்படிங்கிறது என்ன செய்யுது, ப்ரிடிக்ட் பண்ணுது. அப்போ இந்த டேஷ்டு லைன் ஷோஸ் த ப்ரிடிக்ஷன் ஆஃப் ராலே ஜீன்ஸ் லா. நம்ம அதான் பார்த்துருப்போம். அதாவது என்னன்னா நம்ம கிராஃப் வந்து பிளாட் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தென் ஃப்ரீக்வன்சி மியூக்கும் தென் இன்டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது எமிஷன் இன்டென்சிட்டி ரேடியேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கு நம்ம கிராஃப் என்னது அந்த ரோ மியூ அப்படிங்கிறதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணும்போது லோ ஃப்ரீக்வன்சியில் தான் என்ன செய்யுதுன்னா அது வந்து என்ன செய்யுதுன்னா நமக்கு வந்து என்னது தெரியுது, மேக்சிமம் ஆகிடுது. ஆனால் ஹை ஃப்ரீக்வன்சி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யலை, அதுக்கடுத்து என்னதுன்னா வித்தவுட் ஷோயிங் எனி மேக்சிமம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம் பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ லோ ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு என்னது இந்த ராலே ஜீன்ஸ் லா அப்படிங்கிறது என்ன செய்யுது, ஒபே பண்ணுது. இதான் வந்து என்னன்னா அந்த ராலே ஜீன்ஸ் லால நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஸ்பெக்ட்ரமில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா த ஸ்பெக்ட்ரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் தி இன்டென்சிட்டி ஆஃப் பிளாக் பாடி ரேடியேஷன் as a function of mu for a several temperatures. அப்போ கிராஃப் எதுக்கெல்லாம் பிளாட் பண்ணுறோம்னா ஃப்ரீக்வன்சிக்கும் இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷனுக்கு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுறோம். எதை வச்சுன்னா செவரல் டெம்பரேச்சரில் இந்த இந்த டாட் போட்டிருக்கோம்ல அந்த டாட் லைன் கூட நம்ம எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ராலே ஜீன்ஸ் லாவை என்ன செய்யுது மென்ஷன் பண்ணுது. ஒன்லி ஃபார் ஒபே லோ ஃப்ரீக்வன்சி ரீஜன் அப்படிங்கிறது தான் என்ன செய்யுது இந்த ராலே ஜீன்ஸ் லா வந்து என்னது ஒபே பண்ணுது. ஹை ஃப்ரீக்வன்சி ரீஜனுக்கு போகும்போது இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யலை, அல்ட்ரா வயலட் ரீஜனுக்கு வந்துடுது. அல்ட்ரா வயலட் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, அந்த மேக்சிமம் எனர்ஜி இன்டென்சிட்டி ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அல்ட்ரா வயலட் கெட்டோஸ்ட்ரோபி அப்படிங்கிறத சொல்கிறோம். அல்ட்ரா வயலட் கெட்டோஸ்ட்ரோபி அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ பாருங்க இந்த டேஷ்டு லைன் இஸ் தி ப்ரிடிக்ஷன் ஆஃப் கிளாசிக்கல் பிசிக்ஸ். இப்போ கிளாசிக்கல் பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த பிளாக் பாடி ரேடியேஷனை எதை வச்சு நமக்கு ராலே ஜீன்ஸ் லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா கிளாசிக்கல் மெத்தட் மூலமாக தான் நமக்கு என்ன செஞ்சாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்கே வரக்கூடிய அந்த என்னது இப்போ பிளாட் பண்ணக்கூடிய அந்த கிராஃப் வச்சு நம்ம என்ன செய்ய முடியல, முழுவதுமாக நம்ம என்ன செய்ய முடியலன்னா அதை வந்து புரிஞ்சுக்கிற முடியல. அப்போ இதில் ராலே ஜீன்ஸ் லா அப்படின்னு சொல்லும்போது ரோ மியூ டி மியூ, இந்த ரோ மியூ டி மியூ அப்படின்னு சொல்லும்போது எமிட்டட் எனர்ஜி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். தென் ஈக்குவல் டு 8 பை மீ ஸ்கொயர் பை சி கியூப் கேபிடி டி மியூ. இந்த 8 பை மீ ஸ்கொயர் பை சி கியூப் அப்படின்னு சொல்லும்போது இதில் இந்த நம்ம ஒரு பிளாக் பாடி சேப்பர் அப்படின்னு சொல்லும்போது ஓவராலாக அதில் இன்னஸ்பியரில் இருக்கக்கூடிய லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆட்டத்தை நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கிறோம்னா ஹார்மோனிக் ஆசிலேட்டரை நம்ம என்ன செய்கிறோம் அசைன் பண்ணிக்கிட்டு தென் அங்கே இருக்கக்கூடிய ஓவரால் மாலிகுல்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் வந்து என்ன செய்கிறோம் கால்குலேட் பண்ணுறோம். இதில் கேபி அப்படிங்கிறது என்னன்னா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டி அப்படிங்கிறது என்னது அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் இந்த ஈக்குவேஷனில் டிமியூ கன்சிடர் பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஈக்குவேஷன் மறுபடியும் நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குன்னா இந்த டேம் ரெண்டும் கேன்சல் ஆகும்போது ஈக்குவலாக இருக்கும்போது கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு ரோமி ஈக்குவல் டு 8 பை ஸ்கொயர் பை சி கியூப் கேபிடி அப்படிங்கிற இந்த செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது.
இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், இந்த வேல்யூ இருக்குல்ல 8/c³ இது பூராமே என்னன்னா ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்னா ஏ கண்டிஷன், அது ஆல் கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மறுபடியும் சிம்பிளிஃபை எழுதுறோம்னா ரோ மீ ஈக்குவல் டு ஏ மீ ஸ்கொயர் டி. டி அப்படின்னு சொல்லும்போது அப்சல்யூட் டெம்பரேச்சர். இதில் பார்ப்போம், வேர் rho mu d mu is the density of radiation energy. density of radiation energy. அப்போ இந்த டேர்முக்கு வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோம், இந்த டேர்ம் அப்படிங்கிறது என்னதுன்னா rho mu d mu is the density of radiation energy between frequency mu. அப்போ இந்த ரெண்டு டேர்முக்கு தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா கிராஃப் அப்படிங்கிறது பிளாட் பண்ணியிருப்போம். கிராஃப் அப்படிங்கிறது பிளாட் பண்ணியிருப்போம். இதோட யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூல் மீட்டர் கியூப், மீட்டர் மைனஸ் கியூப் அப்படிங்கிறத நினைச்சிடும் இந்த யூனிட்ல பார்க்கணும். இதில் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அந்த டேஸ்டு லயன் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ராலே ஜீன்ஸ் லாவை ப்ரெடிக்ட் பண்ணுது. ராலே ஜீன்ஸ் லாவை ப்ரெடிக்ட் பண்ணுது. இப்போ இதில் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ இந்த கிராஃபில் பாருங்க, ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த இடத்துல அல்ட்ரா வயலட் ரீஜனுக்கு போயிடுது. அல்ட்ரா வயலட் ரீஜனுக்கு போயிடுது. அதாவது உங்களுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால இப்படி டாட்டா போயிடும். அல்ட்ரா வயலட் ரீஜனுக்கு போயிடுது. இப்போ அல்ட்ரா வயலட் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன செய்யலாம், விசிபிளாக நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம எதை நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்ட்ரா வயலட் கெட்ரோஸ்ட்ரோபி அப்படிங்கிறத என்ன செய்யணும் சொல்கிறோம், அல்ட்ரா வயலட் கெட்ரோஸ்ட்ரோபி. அப்போ ராலே ஜீன்ஸ்ல வந்து என்ன சொல்ல வருதுன்னா, தென் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஆகும்போது தென் அதே கண்டிஷனில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இன்க்ரீசஸ் ஆகும்போது நமக்கு இந்த ராலே ஜீன்ஸ் லா அப்படிங்கிறது என்ன செய்யுது, அல்ட்ரா வயலட் ரீஜனில் என்ன செய்யுது அப்பியர் ஆகுது. அப்போ அல்ட்ரா வயலட் ரீஜன் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் அது கால்டு அல்ட்ரா வயலட் கெட்டோஸ்ட்ரோபி அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ இந்த ராலே ஜீன்ஸ் லா அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் லோ ஃப்ரீக்வன்சிக்கு மட்டும் தான் நமக்கு என்ன செய்யுது மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறது கிடைக்குது. தென் ஹை ஃப்ரீக்வன்சியில் நமக்கு என்ன கிடைக்கல இந்த இடத்துல வித்தவுட் ஷோயிங் எனி மேக்ஸிமம் வேல்யூ அப்படிங்கிறத என்ன செய்கிறோம் இந்த ராலே ஜீன்ஸ்னால என்ன செய்கிறோம் மென்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த பாயிண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அல்ட்ரா வயலட் கெட்டோஸ்ட்ரோபி. அல்ட்ரா வயலட் கெட்டோஸ்ட்ரோபி அப்படின்னு சொல்லும்போது வித்தவுட் ஷோயிங் எனி மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ரேடியேஷன் அப்படிங்கிறத நிச்சயம் பார்க்குறோம். சரியா? அப்போ பிளாக் பாடி அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம எதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறத என்ன செய்கிறோம், குவாண்டம் மெக்கானிக்ஸை வச்சு தான் நம்ம என்ன செய்யறோம்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ அடுத்தடுத்து இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லும்போது பிளாங்க் லா ஆஃப் ரேடியேஷன் அப்படிங்கிற கொஸ்டினை நம்ம அடுத்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.